ஆர்கேட்டே தொடங்குறேன். ஆர்கே, நம்ம முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவிப்புகள் காலையிலிருந்து அவருடைய கட்சிக்கான வேட்பாளர்கள் முதல் பட்டியல், அதே போல் கூட்டணியில் யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறதையும் எண்ணிக்கைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டாலும் தொகுதிகள் இதுதான் போட்டிடுறாங்கங்கிறதையும் வச்சுருக்காரு. என்ன வியூகத்தை வகுத்திருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நான் இன்னைக்கு ஃப்ரண்ட் லைனில் கூட எழுதியிருக்கேன். எடப்பாடியோட ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். பல விஷயங்கள் அவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயுமே ஒன்றுமே கசியோடவே முடியவில்லை. அதாவது கட்சியினுடைய தலைவரை அழைக்கிறார்கள், எல்லாரும் செல்றாங்க, எல்லாருடைய செல்ஃபோனை வாங்கி வச்சிடுறாங்க. இது அதிமுகவில் ஒரு புதுமை. அஃப்கோர்ஸ் ஜெயலலிதாமையார் இருக்கும்போது நீங்கள் மொபைல் எடுத்து உள்ள போக முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு முதல் முறையாக தலைவர்களுடைய ஃபோனை வாங்கி வச்சுட்டு அவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க. எனக்கு செய்தி அப்படியா? ஆமாம், உள்ளே போகிறாங்க, உட்காடுறாங்க, இவர் எல்லாம் பட்டியலெல்லாம் வாசிக்கிறாரு. இவங்க வெளியே வர்றதுக்குள்ளால அது வந்து ப்ரெஸ் ரிலீஸாக வந்துருச்சு. அப்போ கசிய விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு இடத்துல கூட அதுக்கு வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு இப்போ தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவினாசி அல்லது சாத்தூர் இந்த மாதிரியான தொகுதிகள் ஏற்கனவே இப்போ இவங்களுக்கு பாஜகவுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது தானே, அப்படி இல்லையா? இல்லை, அவினாசி அஃப்கோர்ஸ் வரும்னு இவங்க பாஜக எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. இப்போ மயிலாப்பூர் எதிர்பார்த்தாங்க, கிடைக்கிறது. வேளச்சேரி எதிர்பார்த்தாங்க, வரல. ஹார்பர் வந்து வினோத் செல்வம் போன முறை கண்டெஸ்ட் பண்ணது, அதுக்கு முந்தின முறையும் கண்டெஸ்ட் பண்ண தொகுதி தான், அது வரல. அப்போ சென்னையில் வந்து 3 தொகுதிகள் எதிர்பார்த்தாங்க, ஒரே ஒரு தொகுதி தான் வருகிறது. வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும்தான் வருது, கோயம்புத்தூர் நார்த் மட்டும்தான் வருகிறது. ஒரே ஒரு தொகுதி கோயம்புத்தூர்ல. மொத்த மண்டலத்திலே வந்து 5 சீட்டு தான் கொடுக்குறாங்க. 18 திமுக அமைச்சர்களை எதிர்த்து யார் போட்டியிடுறாங்க? எல்லாமே அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான். இவர்கள் அதிமுக வந்து களங்காணவே இல்லை. அப்போ நீங்க எந்த விதத்துல பார்த்தாலும், அதாவது என்னை பொறுத்தவரை வந்து எடப்பாடியோட அப்பர் ஹேண்ட் நான் எங்க காண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வாசன் தனியா ஒரு டீல் போடுறாரு. அந்த டீலினுடைய மூலியமாக அவர் வந்து இதுல, அதாவது தாமரை சின்னத்துல போட்டி போடலாம் என்று அவர் வந்து அங்க சொல்லிட்டாரு, பிஜேபி கிட்ட சொல்லிட்டாரு. இங்க எங்க செக்மேட் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஆனா இப்போ வாசன், ஓகே நான் உங்கள்கிட்டே வரேன். ஆனா வாசன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நெருக்கமா அல்லது பாஜகவோடு பயணிக்கக்கூடிய ஒருத்தர் தானே. இப்போ அமமுகவோ வாசன் அவர்களோ அவங்களோட பேசி அல்லது அவர்களுக்கான எண்ணிக்கையை பெறுவதுங்கிறது நடைமுறை இயல்பாக இருக்க முடியும். இல்லை, அமமுகவை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை இருக்கிறது. அமமுக, அதாவது டிடிவி தினகரனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால வந்து நேராக வந்து அங்கே டீல் பண்ணுறாரு. அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதனால தான் அந்த கொண்டவே அந்த கான்வர்சேஷனே நான் வரல. இன்ஃபேக்ட் அமமுக கொடுத்த ஒரு சீட் வந்து திருச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம நேருனுடைய தொகுதி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக தோக்க போகிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனால் இது தமாக வாசன் அவர்களுக்கு கொடுத்த சீட்ல வந்து ஒரு சீட்ல கூட வெற்றி வாய்ப்பு எனக்கு தென்படல. இது மட்டும் ஒரு சீட்ல கூட தென்படல. அப்போ அது முழுக்க வந்து பிராக்கெட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி. இது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்க வந்து பேசிட்டு போயிருக்கலாம், நான் இது இப்படித்தான் செய்ய போறேன். ஏன்னா வாசன் வந்து எல்லாத்துக்கூடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு வைக்கிறவர் தான். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கும் பிஜேபிக்கு நடுவில் வந்து சில சலசலப்புகள் உருவாகின சமயத்தில் வந்து இவர் தான் 2 பேர்கிட்டையும் பேசியிருந்தாரு. அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது தாராளமாக இவர்கள் வந்து ஒன்றரை டேலன் நின்றுக்கலாம், இல்லை என்றால் தனி சின்னத்தில் நின்றுக்கலாம், இல்லை என்றால் வந்து நீங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் நினைக்கிறேன். அப்போ அங்க வந்து பிராக்கெட் போடுறாங்க. அடுத்ததாக பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கும் அதே மாதிரி தனபாலுக்கும் சீட் கொடுக்காமல் இதுவரை அதை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வராமல் இருக்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு கான்சாலிடேஷன் கேமாக நான் பார்க்கிறேன். வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை இவர் வந்து எடப்பாடியினுடைய அந்த நோக்கம் என்னவென்றால், நான் என்னை தாண்டி ஒரு தலைவர் அங்க கிடையாது, எனக்கு நீங்க விசுவாசமா இருந்தா மட்டும்தான் நான் வந்து சீட் கொடுப்பேன் என்ற ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுறான்னு நான் கருதுறேன். ஏதோ சில நடவடிக்கைகள் வந்து இந்த 3 தலைவர்களும் என்னை பொறுத்தவரை உடுமலை ராதாகிருஷ்ணன் தரப்புல இருந்து ஒரு பிரச்சனையும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் என்பது நீங்கள் வந்து லேசில் பொள்ளாச்சியில் வந்து தள்ளி களைய முடியாத ஒரு நபராக இருக்கிறார். நான் இப்போ தான் பொள்ளாச்சி போயிட்டு வந்தேன், எனக்கு நன்றாக. ஆனால் இப்போ முதல் கட்ட ஒரு பட்டியல் தானே வந்திருக்கு, இன்னும் வர வேண்டிய பட்டியல் இருக்குல்ல. அப்போ அது நீங்கள் இழிவுபடுத்துறீங்களே. ஏன் நீங்கள் வந்து தொண்டாமுத்தோர் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து தங்கமணி கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் அதாவது ஒரு கேபி முனுசாமி கொடுக்குறீங்க. அந்த பட்டியலில் ஏன் பொள்ளாச்சி ஜெயராமன் வரலன்னு தான். உடுமலை ராதாகிருஷ்ணன் கூட அடுத்த பட்டியலில் வரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் தனபால் அந்த பட்டியலில் வர வேண்டாமா? நீங்க அவினாசி கொடுக்க வேண்டாம், நான் அவினாசி கொடுக்க வேண்டும் என்று கூறவில்லை. அவினாசிக்கு வந்து இப்ப எல்முருகனுக்கு அங்க போய் அவர் வந்து மன்றாடி கேட்டிருக்காரு. அவினாசி இல்லைன்னா வேற தொகுதி வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் நிக்கல அப்படின்ற கருத்துல தான் அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவினாசி தொகுதி கொடுக்கல தவறு கிடையாது, அது காம்ப்ரமைஸ் ஆக நான் காண்கிறேன். அப்ப ஆனால் அதே இடத்துல வந்து தனபாலுக்கு என்ன ஒரு இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா இதை எப்படி நான் புரிஞ்சுக்கணும்? இப்போ வந்து திரு நயினா நாகேந்திரன்
நெல்லையில் வெற்றி பெற்றார், திருநெல்வேலியில் வெற்றி பெற்றார். இப்போ சாத்தூருக்கு அவர் போகிறாரு, வெற்றி பெற்ற தொகுதியை கொடுத்துட்டு சாத்தூருக்கு வாங்குறாரு. அதே போல் வெற்றி பெற்ற தொகுதியில் வானதி அவர்கள் தெற்கில் வெற்றி பெற்றாங்க, கோயம்புத்தூர் தெற்கு. இப்போ வடக்கு கொடுக்கப்படுது. அப்போ இது வந்து தலைவர்களுக்கான தொகுதிகள் அப்படிங்கிறதுல அவங்க விருப்பத்தை அதிமுக செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? நீங்கள் என்னென்னா அவர் வந்து ரொம்ப இதில் வந்து ஒரு இடமே கொடுக்கல, சென்னையில் கேட்டாங்க கொடுக்கலன்னா தலைவர்களுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அப்ப பிஜேபி கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு அதை பார்க்க முடியாதா? இல்ல, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால் நிச்சயமாக நயனார் வந்து சாத்தூர்ல நிக்க வேண்டும் என்று கேட்டாரு, சாத்தூர் வந்து கொடுத்தாங்க. ஆனா திருநெல்வேலி வந்து பாஜக கொடுக்கல. திருநெல்வேலி வந்து அவர் வந்து நர்ச்சர் பண்ண கான்ஸ்டிடன்சி தான். ஆனா அங்க சில பிரச்சனைகள்னால வந்து இப்ப கன்னியாகுமரியில 4 தொகுதி இருக்கு, ஒரே ரீஜனுக்குள்ளே எல்லாத்தையும் வேணும்னு அவங்களும் கேட்க மாட்டாங்கல்ல, பாஜகவும் ஏன் கேட்க போகுது? இல்ல பாஜக ஒரு வேலை கேட்டு வாங்கியிருந்தா திருநெல்வேலி பிஜேபிக்குன்னு இருந்தா திரு நயனார் நாகேந்திரன் அங்கே ஏன் மாற போறாருன்னு ஒரு கேள்வியும் திருநெல்வேலியில் வரும்ல, நீங்க ஏன் இங்கே போட்டியிடலன்னு வரும்ல. அதனால அதை அவங்க கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு லாஜிக் இல்லை. என்னை பொறுத்த இப்ப நீங்க முக்கியமான தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தொகுதி கொடுத்துருக்காங்களே. இப்ப மயிலாப்பூர்ல திருமிகு தமிழிசை வானதி அவர்களுக்கான அந்த அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லது பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் கோவை வடக்கு வருது. இப்போ இது எல்முருகன் அவர்களுக்காக அவினாசியில் ஏற்கனவே வந்து இப்போ நீங்கள் கோவை வடக்கு எடுத்துட்டிங்கன்னா அங்கே அம்மன் அர்ஜுன் வந்து சட்டமன்ற உறுப்பினர், இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, அதை மாற்றிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் அகாமடேட் பண்ணியிருக்காரு அல்லது பாஜகவுடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறார், அப்படிதான் அதை பார்க்க முடியும். இல்லை, சில இடங்கள் அகாமடேட் பண்ணால் கூட அவர்களோட பாஜகவுடைய எதிர்பார்ப்பு என்று பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல அதிகமாக சீட்டு வரும், சென்னையில் அதிகமான சீட் வரும். சென்னையில் 2024 வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பிஜேபி தனித்தின், அதாவது 2-3 ஆளுகள் கூட இருந்தா கூட, கட்சியில் கூட இருந்தா கூட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடத்த சென்னையில் வந்து அவர்களுக்கு வந்து சீட் கிடையாது. அவர்களே வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெங்தா இருக்கிறோம்னு சொல்ற கோயம்புத்தூர்ல வந்து கிடையாது. 2021 இன்னும் சொல்ல போனால் பாஜகவினுடைய நபர்கள் வந்து பேசுவது என்னவென்றால் 2021 நாங்க இல்லைன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெஸ்டர்ன் பெல்ட்ல வந்திருக்காது அப்படின்னு பேசுற இடத்துல வந்து இன்னைக்கு 5 சீட்ல வந்து ஒதுக்கி இருக்காங்க மொத்தமா. சோ என்னை பொறுத்தவரை வந்து அது சிக்னிபிகண்டா பார்க்குறேன். அது எடப்பாடியினுடைய கை ஓங்கி நிற்கிறதாக நான் பார்க்குறேன். அதுவும் பேசலாம். அதே போல் நீங்கள் தமாக பற்றி குறிப்பிட்ட போது இப்போ நீங்கள் ஈரோடு கிழக்கில் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை அதை வந்து திரு அமைச்சரோடு நேரடியாக போட்டிட்டுறதுங்கிற இடத்துக்கு அதை நகர்த்திருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. திரு யுவராஜ் அங்கே வந்து ஈரோடு கிழக்கில் அதுக்கான வேலைகள்லாம் செய்துட்டு இருந்தார். அது மேற்காக மாறி இருக்கிறது மூலமாக ஒரு நேரடியான போட்டியை உருவாக்கும் மூலமாக அது ஒரு நெருக்கடி அப்படின்னு பார்க்குறீங்க. இதை தாண்டி அவர் வந்து இன்னைக்கு பட்டியல் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட முதல் கட்ட பட்டியலும் இன்னைக்கு வெளியிடப்பட்டுருச்சு. இல்ல, முக்கியமான நபர்களை எல்லாம், அதாவது எடப்பாடிக்கு கான்பிடண்டா இருக்கின்ற, எடப்பாடி தான் தலைவர் என்று ஏற்றுக்கொள்கின்ற 22 பேருடைய பேர், எடப்பாடி உட்பட இருக்கின்ற 22 பேருடைய பேர் தான் இன்னைக்கு நாம் பார்த்தோம். அதாவது இதுதான் அதிமுகவினுடைய கோர் கமிட்டி, இதுதான் ஒரு இன்றைக்கு இருக்கின்ற அதிமுகவினுடைய ஒரு நியூக்ளியஸாக இதை நாம் பார்த்துக்கொள்வோம். ஓகே, ரைட். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். கோட்டீஸ்வரன், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்புகள்? ஆர்கே சார் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து யதார்த்தம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அவர் வந்து பாஜகவில் நிற்கிறேன்றாரு. அந்த இடத்துல கூட கையெழுத்தில் வந்து இவரோட கையெழுத்து தான் இருக்குது. நிற்க போகிறது தாமரை சின்னம். ஆனால் எடப்பாடி பழனிசாமின்னு போட்டு இவரோட கையெழுத்தும் இருக்குது. ஐஜேக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க.